உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவானுக்கெல்லாம் எந்த கிரகத்துக்குமே பெயர்ச்சி கிடையாது. கிரகங்கள் அங்கங்கே தான் இருக்குது. நம்மளோட பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால தான் அந்த பெயர்ச்சிகளை நம்ம கணக்கில் கொண்டு வரோம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர் 16/12/2025 முதல் 13/1/2026 வரைக்கும் தனுசு ராசியில், அதாவது குரு பகவானோட இடம், அந்த இடத்துல குருவின் 7ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். கூடவே செவ்வாய் பகவான் இருக்கார், சுக்கிர பகவான் இருக்கார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்கள் பயணம் பண்ணுறார். இந்த சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய 3 நட்சத்திரங்கள். உங்களுக்கே தெரியும், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், சிம்ம ராசி, அதற்குண்டான அதிபதி சூரிய பகவான். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த சூரிய பகவானுக்கு எங்கே போனாலுமே இந்த கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு பாதம் ஒரு ராசியிலும், அதாவது உடலற்ற நட்சத்திரமாக இருப்பார். அடுத்த ராசியில் 3 பாதங்கள், 2, 3, 4 ஆகிய 3 பாதங்கள். இது பார்த்தீங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக இருப்பார். இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 1ஆம் பாதம் மேஷராசியில் விழருது. அது பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரம். அதே கிருத்திகை 2, 3, 4 ஆகிய பாதங்கள் ரிஷபராசியில் விழருது. அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அதுமாதிரி உத்திரம் சிம்மராசி, அவரோட ராசி, அதுலேயே பார்த்திங்கன்னா உடலற்ற நட்சத்திரமாக உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அடுத்து கன்னி ராசியில் உத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதங்கள். இது பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா உத்திராடம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் இருக்குது. தனுசு ராசி அப்படிங்கும்போதே அங்கே அவர் உடலற்ற நட்சத்திரமாக இருக்கார். அடுத்தது சனீஸ்வர பகவான். இது அங்கே பார்த்திங்கன்னா தலையற்ற நட்சத்திரமாக உத்திராடம் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் இருக்கார். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த குரு, செவ்வாய், சூரியன் இவங்க 3 பேரும் ஒரு அணி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த உடலற்ற நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த கிருத்திகை 1ஆம் பாதம், உத்திரம் 1ஆம் பாதம், உத்திராடம் 1ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று செவ்வாயோட ராசியில் விழும் மேஷம், அடுத்தது ஒன்று சிம்மத்தில் அவரோட இதில் சூரியனோடது, அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசுல விழும் குரு. அப்படியே உள்டாவாக பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே பி டீமில் விழும். ரிஷபராசி சுக்கிரன், கன்னிராசி புதன், மகர ராசி சனி, இவங்க 3 பேரும் பி டீம். அந்த வகையில் விழும். அதான் இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, உலகம் சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏ டீம் பி டீம் அப்படி இருந்தாலும் நவகிரகங்கள் தான். அதுக்காகத்தான் இந்த தாத்பரியம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் அதி அற்புதமாக குருவோட இடத்துல, குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப அற்புதம். 16/12/2025 முதல் 27/12/2025 வரைக்கும் கேது பகவானின் மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். மூலத்தில் 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் சுக்கிர பகவானின் போராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதற்கடுத்தபடியாக 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அதாவது சூரிய பகவானோட சொந்த நட்சத்திரம். அந்த வகையில் 30 நாட்கள் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 1 மாதம் இந்த தனுசு முடித்த உடனே பார்த்தீங்கன்னா மகரத்தில் வராரு பாருங்க, உத்தராயணம் மறந்துடுறது. பயிர்கள் எல்லாமே செழிப்பாக இருக்கும். நல்ல ஒரு அறுவடையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப அற்புதமான தைப்பொங்கல் எல்லாமே வரும். அப்போ இது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் அந்த இறுதி கட்டத்தில் அவர் இருக்கார்.
யார்? சூரிய பகவான். தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கிறது மகரத்தில் வரும்போது. ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உலகத்தில் க்ஷேமம் இருக்கிறது அதிகம். அதுமாதிரி இந்த கோவில் திருப்பணிகள், அந்த குடமுழுக்கு, இதெல்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகம்லாம் நிறைய நடக்கும். ஆன்மீகம் தழைத்தோங்கும். அதுமாரி பாரத தேசத்தில் இந்த போட்டி பொறாமைகள் இதெல்லாம் குறையும். தங்கம் விலை கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஏறும். ஏன்னா பொன்னவனோட இடத்துல சூரிய பகவான் வரார். அதுவும் குருவோட 7ஆம் பார்வையும் வாங்கிக்கிறார். ஸோ சிவராஜ யோகம், குருவும் சூரியனும் சேர்ந்தாலே சிவராஜ யோகம். அதே மாதிரி பார்த்தாலும் சிவராஜ யோகம். அப்போ இந்த சிவராஜ யோகம் யாருக்கெல்லாம் நல்லபடியாக இருக்கும்? ஏன்னா எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் 12 மாதமும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் குருவோட பார்வை வாங்குறதுனால ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு சுபிக்ஷமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அந்த வகையில் இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் 30 நாட்கள் சஞ்சரிக்கும் காலம் பொற்காலமாக இருக்கும். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கிடைக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா பண்ணிக்கங்க. இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேலான பதில்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான துலாம் ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அதி அற்புதமான பயிற்சி. லாபாதிபதி உங்களுக்கு லாபாதிபதி அப்படிங்கும்போதே லாபத்தை கொடுக்கக்கூடியவர்னு தான் அர்த்தம். சரலக்னத்துக்கு தான் 11ஆம் இடம் பாதகாதிபதி. நீங்கள் அதை பற்றியெல்லாம் கொள்ளவே பட வேணாம். இது ராசியை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், லக்னத்தை பற்றி பேசிகிட்டே இல்லை. அப்போ இந்த லாபாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல பலமாக இருந்து உங்களுக்கு தனவரவை தாராளமாக ஏற்படுத்தி கொடுத்தாரு. நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிகளோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தனவரவு கிடைச்சது இல்லைன்னே சொல்ல முடியாது. உழைக்கணும், உழைச்சா தான் காசு கிடைக்கும். ஒருத்தன் கேட்டானா காஞ்சிபுரத்தில் போயிட்டு இங்கே உட்காந்துட்டு காலாட்டினாக்க சாப்பாடு கிடைக்குங்கிறாங்க. அதான் நான் வந்து இங்கே உட்காந்து காலாட்டவா அப்படின்னானா. அதுக்கு அந்த அர்த்தம் இல்லை. இங்கே நெசவு தொழில் ஃபேமஸ். அப்போ நீங்கள் கையும் காலையும் ஆட்டிகிட்டு இருந்தால் அந்த நெசவு தொழில் பண்ணி நீ சம்பாதிக்கலாம், சாப்பிட்லான்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாரி சும்மா உட்காந்தா எல்லாமே நடந்துடும் அப்படின்னா எல்லாருமே சும்மா உட்காந்துருவாங்க. அப்போ நம்ம முயற்சிகள் எடுக்க அந்த தனவரவு உங்களுக்கு கிடைச்சதுங்க. அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றி மகிழ்ந்துட்டீங்க. ரொம்ப பிரமாதம். அதேமாரி குடும்பத்துக்கு ரொம்ப அற்புதமான சில வேலைகளெல்லாம் செஞ்சீங்க. எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு டூர் போயிட்டு வந்தீங்க, எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு பூஜை பண்ணீங்க, எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஒரு இது பண்ணீங்க. எல்லாமே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அற்புதமாக கிடைச்சிது. மனசில் எடுக்கிற காரியங்களும் நல்லா இருந்தது. இந்த துலாம் ராசி என்பவர்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை மட்டும்தான் விரும்பக்கூடியவர்கள். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். சில நேரங்களில் உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகம். உங்களோட பெரிய பிரச்சனை என்னென்னா நீங்கள் நீதியாக பேசுகிறதுனால தான், நியாயம் நேர்மை அப்படின்னு பேசுகிறது தான். ஆனால் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டும் அதே தான் மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா உங்களுக்கு அது சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இவன் என்னடா அப்படின்னு. பட் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க, கவலையும் படக்கூடாது. அப்போ அந்த வகையில் இந்த 2ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போறன்னா அதி அற்புதமாக உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். அப்பா மனசில் தைரியம் இருக்கும், எடுக்கிற காரியங்களில் ஒரு வேகம் இருக்கும், திட்டம் போடுவீங்க ஒவ்வொரு வேலைகளையும். அதேமாதிரி உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிக அற்புதமாக இருக்கும். இந்த வேலையை என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு செய்வீங்க. அதனாலே உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரம் எப்படி பண்ணினால் தொழில் நல்லா விருத்தி அடையும் அப்படின்னு அந்த டெக்னிக் உங்களுக்கு இப்போ வரும். இவ்வளோ நாளாக கொஞ்சம் டென்ஷன். ஏன்னா குரு வக்கரமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் குரு வக்கரத்தில் இருக்கார். ஏன்னா தனகாரகன் வக்கரத்தில் இருக்கார். குரு உங்களுக்கு வந்து சுக்கிரனுக்கு வந்து பகை கிரகம் அப்படின்னாலும் தனக்காரகன் வக்ரமாக இருந்தால் எப்படி பைசா. அதனால் பைசா வருது செலவாகுது பைசா வருதுன்னு எப்படியோ போயின்னு இருக்கு. ரைட்.
அந்த வகையில் 3ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சூரிய பகவான் குரு பகவானின் அது அற்புதமான ஒரு பார்வையை 7ஆம் பார்வையை பெற்று உங்களுக்கு சிவராஜ யோகத்தை பரிபூர்ணமாக கொடுக்க போகிறார். உங்களோட முயற்சிகள் வெற்றி அடைய போகிறது, தொழில் வியாபாரம் வெற்றி அடைய போகிறது, உத்தியோகம் வெற்றி அடைய போகிறது, தனவரவு தாராளமாக கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் எப்போ நல்லா ஒர்க் அவுட் ஆகிறதோ 2ஆம் இடம் வெற்றி அடையும். அந்த 2ஆம் இடம் வெற்றி அடையதுனால 4ஆம் இடம் புனிதமாகும். 4ஆம் இடம் என்ன? சொத்து, சுகம், சுகம் கிடைக்கும். அப்போ 3ஆம் இடத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா ஒரு வருமானம் 2ஆம் இடம் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதன் மூலமாக 4ஆம் இடம் சுகம் கிடைக்க போகிறது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பஞ்சமஸ்தானம், 5ஆம் இடம், பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியத்தில் நம்ம என்னென்ன புண்ணியம் பண்ணோமோ அதுதான் இப்போ ஒர்க் அவுட் ஆகும். 16/12/2025 முதல் 27/12/2025 கேதுவின் மூலம் நட்சத்திர காலில் வரும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கவனமாக வேலை செய்யுங்க. கொஞ்சம் உத்தியோகத்துலையும் சரி, தொழில் வியாபாரத்துலையும் சரி, கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. பொறுமையாக ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாகவே ஞானகாரகன் தான், நீங்களே ஞானகாரகன் தான். ஏன்னா எல்லா அடி எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க, A to Z. அதனால் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த வகையில் கவனமாக இருந்தேன்னா போகிறோம். 28/12/2025 முதல் 7/1/2026 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான சுக்கிர பகவானின் போராட நட்சத்திர காலில் வரும்போது உங்களது முயற்சிகளின் மூலமாக விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறடையும், மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த உத்தியோகத்துலேயும் சரி, இதுலேயும் சரி, வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே இந்த சூரியனை கண்ட பனி துளி போல மறைஞ்சிடும். எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8/1/2026 முதல் 13/1/2026 வரைக்கும் உங்கள் லாபாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தனவரவு வருது. தனவரவின் மூலமாக ஒரு சொத்து சேர்க்கை, அதாவது பொருட்சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பொருட்சேர்க்கை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக திட்டம் போட்ட வேலைகள்லாம் இப்போ அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம். தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம். இந்த 4 நாள் 5 நாள்லேயே அதிரடி மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. நிறைய வருமானம் வரும், அதாவது நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரும். பெரிய பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பரிகாரம் கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு நீங்கள் காலையில் எழுந்தோடனே நேர சூரிய பகவான் ஸ்நானம்லாம் குளித்து முடிச்சுட்டு வந்தோடனே ஓம் ஸ்ரீ சூர்யாய நமகன் 2 ஆத்ம பிரதட்சணம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அற்புதமான ஒரு லாபங்கள் சேரும். தனவரவு தாராளமாக கிடைக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்கள் லாபாதிபதி உங்களது சகாயஸ்தானத்தில் அமர்ந்து அதி அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை குருவின் பார்வையை பெற்று உங்களுக்கு சிவராஜ யோகத்தினை வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.